சென்னை நம்முடைய இந்து அறநிலையத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமைச்சர் நேரு சேகர் பாபு அவர்களும் அமைச்சர் நேரு சேகர் பாபு அவர்களும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பாக இதில் பல்வேறு திட்டங்களை தீட்டி பொதுமக்கள் பல்வேறு வகைகள் பயன்பெறுகின்ற வகையிலே இதில் பல்வேறு அமைப்புகளை ஏற்படுத்தி ஏறக்குறைய 20 கோடி ரூபாய்க்கு மேல் இதில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை நடத்தி சென்னையில் இருக்கின்ற மக்கள் பொழுதுபோக்காகவும் நடைபயணம் செல்வதற்காகவும் அதுபோல் படகு பயணம் செல்வதற்காகவும் மீன்பிடி விளையாட்டுகளை விளையாடுவதற்காகவும் சிறுவர்கள் பூங்காவை செம்மைப்படுத்துகின்ற வகையிலும் இன்றைக்கு சிறப்பான ஏற்பாடு செய்து இன்றைக்கு பூமி பூஜை ஏற்படப்பட்டிருக்கின்றது. மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய எண்ணங்களை ஈடேற்றுகின்ற வகையில் இதில் பல்வேறு வகை சிறப்புகளை இந்த பூங்காவுக்கு இணையான பூங்காகள் சென்னையிலே இல்லை என்ற வகையில் ஏற்படுத்துகின்ற வகையிலே இன்றைக்கு சிறப்பான திட்டங்களை திட்டி அதற்கான நடைமுறைகளை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் செய்திருக்கின்றது. அந்த வகையில் சென்னை நம்முடைய இந்து அறநிலையத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமைச்சர் நேரு சேகர் பாபு அவர்களும் அதுபோல சென்னை பெருநகர குழுமத்தினுடைய சேர்ந்த மெம்பர் செக்ரட்டரி ஹவுசிங் செக்ரட்டரி அவர்களும் அதுபோல மீன்வள கால்நடைத்துறையினுடைய செக்ரட்டரி அவர்களும் அதுபோல சிஎம்டிஏ சிஓவும் அதுபோல மீன் வளர்ச்சி கழகத்தினுடைய தலைவராக இருக்கின்ற மீன்வள வளர்ச்சி கழகத்தினுடைய தலைவர் அவர்களும் பல்வேறு அரசு அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டு இன்றைக்கு பூமி பூஜையை போட்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றையிலிருந்தே இந்த பணிகளை தொடங்க வேண்டும் என்ற வகையிலே இன்றைக்கு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் சிஎம்டியுடைய அமைச்சர் அவர்கள் இதற்கு உத்தரவு வழங்கியிருக்கின்றார்கள். ஆகவே வெகு சீக்கிரத்திலே இதை சிறப்பாக செய்து தொடர்ந்து நடைபயணம் செய்கின்றவர்களுக்கும் எந்த இடைஞ்சலும் இல்லாத வகையில் அந்த பணிகளை செய்வதற்கான வழிகளை இன்றைக்கு அறிவுறுத்தியிருக்கின்றார்கள்.